Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ண நம்ம விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம டோட்டலாக ரெக்கார்டிங் கோர்ஸை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி பை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க பை பண்ணிக்கங்க. ஜூன் எண்டில் ரெக்கார்டிங்கை வந்து டோட்டலி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன். என்னென்னா, என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்டில் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு இப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு 2.5 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோ சப்போர்ட். ஸோ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. நல்லா இருக்குன்னா நல்லான்னு கொடுங்க, நல்லா இல்லை அப்படின்னாலும் நல்லா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபீட்பேக்கை கொடுங்க. அதுக்கப்புறமா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் வீடியோக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 4 கரன்சி வந்து அனலைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. இதில் கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய் நான் ஆல்ரெடி இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து வருவோம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் செல் ட்ரெண்டில் இருக்கான். அதனால் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பை ஆர்டர் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இங்கேருந்து பை ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம். பட் நமக்கு கன்ஃபார்ம் இங்கேருந்து பை தான் போயிருக்கான். பட் நமக்கு ட்ரேட் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரல. ஓகேங்களா? அதனால் இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு செல் மூமெண்ட் வந்து 4 ஹவரில் இங்கேருந்து ஒரு பெரிய செல் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? பட் இந்த சப்ளை வேலிடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வேலிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ரீசன், நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்காக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது டோட்டலி அது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு மேபி இங்கேருந்து செல் ஆகிடுச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கங்க. இந்த சப்ளையில் ஃபெயில் ஆகும்னு நான் சொல்கிறேன். இந்த சப்ளையில் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நல்ல என்ட்ரியை. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். அட் த சேம் டைம் இது லூஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ட்ரி போகும்போது நமக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இந்த இடத்துல லாஸ்ன்றது சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நம்ம ட்ரேடிங்லேயே லாஸ்ன்றது சின்னதாக தான் வச்சுருக்கோம். ரைட்டா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். லாஸ்ன்றது சின்னது தான், ரொம்ப சின்னதான். ப்ராஃபிட்ன்றது பெருசு. அப்போது இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ட்ரி போகும்போது இது உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்பட தேவையில்லை. இது லாஸே ஆகுதுனாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த என்ட்ரியில் பிடிக்கலாம். அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி. அப்போது இது 4 ஹவர். இன்னொரு விஷயம், கன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம் நம்ம எப்பயுமே. அப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஒரு ஃபேக் என்ட்ரி, நம்ம தப்பாக என்ட்ரி போயிட்டோம்னா நமக்கு கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி கிடைக்காது. நம்ம மிஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டோட க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் கொஞ்சம் ஒரு மேனிப்புலேட் பண்ணாத ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதுக்குள்ளே. அப்போ இது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஃபெயில் ஆகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு கவுண்டருக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி போகலாம். அதுதான் வந்து சேஃப். அப்போ நமக்கு ஆக்சுவலான என்ட்ரி எங்கே இருக்குது, மேலே ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து இருக்குது. இங்கேருந்து கிடைக்கக்கூடிய என்ட்ரி ரொம்ப சூப்பரான ஒரு என்ட்ரி. இதுக்கு தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இங்கே கிடச்சிது அப்படின்னா இந்த லோ வரைக்கும் தாராளமாக மார்க்கெட் போகும். இங்கேருந்து ஸ்லோ மூமெண்ட்டாக போச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து வர்றது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் வரப்போகுது மார்க்கெட். ஸோ இங்கேருந்து நம்ம கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கணும். இதில் என்ட்ரி எடுத்துட்டோம்னா லோ வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? பிளான் அகைன் சொல்கிறேன். இந்த 4 ஹவர் சப்ளை ஃபெயில் ஆகலாம், ஒர்க்கும் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகுது. எஸ்எல் ஹிட் ஆகிட்டாலுமே நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? எஸ்எல் ஹிட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட எஸ்எல் எப்பயுமே சின்னதாக இருக்கும், ப்ராஃபிட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது இதை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இங்கேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடியூஎஸ்டி. ஸோ ஏயுடியூஎஸ்டியில் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், இந்த டிமாண்டுக்கு எகெயின் வருவான், எந்த ஒரு ஆர்டரும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து இதில் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இந்த டிமாண்டுக்கு எகெயின் வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம மேலே சப்ளைஸ் எடுத்திருந்தோம். இந்த சப்ளைஸ்லேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வருவான்னு சொல்லியிருந்தோம். பட் மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை மார்க்கெட் எடுக்கல. ஓகேங்களா? அப்போது இப்போ வந்து டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இது வந்து பிஒய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே சோச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து சோச். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் ஆயிருக்கு. ஸோ இந்த சோச் அப்படின்றது இங்கே இதோட முடிச்சுக்கணும். பட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்கு அப்படின்றனால நம்ம ஓவராலாக ஸ்விங் எடுக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் நமக்கு பை இருக்குது, இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷனல், இங்கே எக்ஸ்ட்ரீம். அப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மார்க்கிங் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ட்ராடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இது வந்து ஒரு டெய்லி 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் ஆக்சுவலாக அந்த டெய்லியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ண உடனே இதோட மிட்டிகேஷன் வந்து சரியா இல்லை, எகன் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய லோவை ஹண்ட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் போகிறோம். இந்த இடத்துல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேஷன் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை தான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். இந்த ஹையை எடுத்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நோ பை. அப்படி இந்த ஹையை எடுக்காமல் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கீழே வரோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிமாண்டுக்கு தான் வர ட்ரை பண்ணுவான். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போகும். எதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகணும்? வீக்லி போய் பார்த்தீங்கன்னா கீழே சோர்ஜ் பண்ணிவிட்டு பிஓஎஸ் பண்ணிட்டு இங்கே சோர்ஜ் பண்ணிட்டு இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கன்சால்டேட்டில் போயிட்டுருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து கீழே ஏதாவது ஒரு டிமாண்டுக்கு வரும். அது எந்த டிமாண்டுன்றதை சப்ளை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு போகணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ராவலே இந்த சப்ளை தான். அப்போது நம்ம டெய்லியில் இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், இதில் ப்ராஃபிட்ன்றது பெருசாக இருக்கும். நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஹோல்டுனா இப்படி எடுத்து நம்ம இப்படி ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாறிடும். என்ட்ரி போகும்போது இப்படி மாறிடும். இப்படி மாற்றி தான் நம்ம ட்ரேடே வந்து எடுப்போம். ஸோ அப்போ ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வரட்டும். ஸோ யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம், அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த என்ட்ரி இது வந்து பிரேக் ஈவன் என்ட்ரி தான். ஓகேங்களா? இது பிரேக் ஈவன், இதுவும் பிரேக் ஈவன் என்ட்ரி தான். பிரேக் ஈவனை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் எதுக்கு மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரீசன். இந்த சப்ளைக்கு போகணும், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைக்கு போகணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்துகிட்டு இந்த சப்ளை தான் போவான். ஓகேங்களா? இதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. இந்த சப்ளையில் நமக்கு மார்க்கெட் இப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இப்போது டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து எடுக்கிறோம். இந்த டிமாண்டுக்கு 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது பிஓஎஸ், இது சோச்சு, பிஓஎஸ், சோச்,
பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். ஸோ நான் மார்க்கிங் பண்ணால் டைம் ஆகும்ன்ட்டு இங்கே மட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு சோச், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பிஓஎஸ், ரைட்டா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் எங்கே வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல சம்வேர் இந்த இடத்துல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இங்கே கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து போகுது. ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து ஹண்ட் ஆயிருக்கு. கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதுக்கு வராமல் இங்கேருந்தே மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போது இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலை. நமக்கு இப்போ ஏதாவது பை கிடைக்குமான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 15 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சோச் ஆயிருக்கு. இந்த சோச்சுக்கு மார்க்கெட் இப்படி வந்திருக்கான். ஸோ டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இருக்குது, பட் டிமாண்ட் மிட்டிகேட் ஆகலை. மிட்டிகேட் பண்ணாமலே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இவ்வளோ மேலே போயிருக்கான். இப்போது இந்த டிமாண்டுக்கு மிட்டிகேட் பண்ண கீழே வருவானான்னு பார்த்தீங்கன்னா நோ. ஏன்னா இவ்வளோ போயிட்டானா கீழே வந்தானா பிரேக் தான் பண்ணுவான். அதனால் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரி, அப்போ நமக்கு இந்த இடத்துல பை ஆர்டர் வந்து இல்லை, பை இல்லை. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் வருவோம். 4 ஹவர் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் போடுவோம். பட் இது வந்து ஒரு லிக்விடிட்டி, அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ண மாட்டோம். சரி, நான் ஒரு பிஓஎஸே போடுறேன். ஸோ இது வந்து ஒரு சோச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட், இந்த இடத்துல நமக்கு சோச்சுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹையும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த ஹை எடுத்திருக்கு. நமக்கு இங்கே இப்போ டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது பர்ஃபெக்டான டிமாண்ட் இல்லை, பட் இதுவும் டிமாண்ட் தான். வித் இன்டியூஸ்மெண்ட்டோட இருக்கிற இதுவும் ஒரு டிமாண்டு தான். ஓகேங்களா? நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா நமக்கு பை போக சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை எடுத்துகிட்டு நமக்கு இங்கே வர சான்ஸ் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு, கீழேயும் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது கன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வர மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து நமக்கு கீழே போகவும் சான்ஸ் இருக்குது. இல்லைனா சப்ளைலேருந்து டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து இந்த டிமாண்ட் வரணும். ஓகேங்களா? டிமாண்ட் வந்துட்டு மேலே போனாலும் சரி, இல்லை டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு கீழே போனாலும் சரி, டிமாண்டுக்கு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையில் செல் பண்ண போகிறோம். டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். அவ்வளோதான். டிமாண்டில் நியூ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது பைக்கு அப்படின்னா பை பண்ண போகிறோம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா இங்கேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இங்கேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பிளான். ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு ரெண்டுமே ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை போக தான் சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த டிமாண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு இந்த சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த சப்ளைலே கண்ட்ரோல் எடுத்து கீழே போச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல டிபிஐ எக்ஸிட் பண்ணிவிட்டு நியூ என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நியூ என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டச்சிலே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. அப்போது மார்க்கெட் மேலே போகணும். பட் மேலேனா எல்லா ஹையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும்னு கிடையாது. மேபி சப்ளைக்கு போகவும் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறதுக்காகவும் இருக்கலாம். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணோம், இந்த சப்ளைக்கு தான் மார்க்கெட் போக போகுது, மேலே தான் போக போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு 4 ஹவர் வந்து 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் பை பண்ணோம். பட் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், எந்த ஒரு லாஸும் பண்ணாமல். ஸோ இது பிரேக் ஆனதுனால இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை போவான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண போகிறோன்றதை இங்கேருந்து நம்ம பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு சோச்சுங்களா? இது சோச். இந்த இடத்துல சோச் இருக்குது. ஸோ அதனால இந்த சப்ளை எடுத்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல செல் வந்து போயிருந்துச்சு. மறுபடியும் அகைன் மார்க்கெட் மேலே தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு லாஸும் பண்ணல.
இப்போது இந்த சப்ளை நம்ம எடுத்த மாதிரி வேறு எங்கே சப்ளை இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? இந்த இடத்துல சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த சப்ளைக்கு வந்துட்டு கீழே போகிற மாதிரி இருக்குது. பட் மார்க்கெட்டோட ஹையர் டைம் ஃப்ரேம் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். அப்போது பை போக சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? அதனால் இந்த சப்ளையில் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கொடுக்கல அப்படின்னா நமக்கு நோ என்ட்ரி. அப்படி மார்க்கெட் ஃபெயில் ஆக போகுதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு கன்ஃபர்மேஷனை தராது. அதனால் இந்த இடத்துல நம்ம சேஃபாக என்ட்ரி ஆகிக்கணும். அப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டான கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போகலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போனால் எவ்வளோ தூரம் ப்ரோ நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம இந்த டிமாண்ட் வரைக்குமே என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு மேலே வரோம் அப்படின்றப்போ செல் ஆர்டர் வந்து இருக்குது. அப்போ இங்கே ஆர்டர் இருக்கும். இதில் ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு போகிறதா இருக்குது. அப்போது ரெண்டுமே ஈவன் ஒரே பவர். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ட்ரீம் சப்ளை அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி போகிறோம், இல்லைனா ஃப்ளிப்பில் என்ட்ரி போகிறோம். இந்த இடத்துல என்ட்ரி நம்ம போட்டணும் சப்ளை வரைக்கும். இதுவே ஒரு பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, முடிஞ்ச வரைக்கும் நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். லைவ் மார்க்கெட் வரும்போது டாக்குமெண்ட் பண்ணி மேபி நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இதை டாக்குமெண்ட் பண்ணி நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எப்படி அப்ரோச் பண்ணுறேன், எப்படி நான் திங்க் பண்ணுறேன்றதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்தது யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் இந்த சப்ளையிலும் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்ளையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதில் வந்து நமக்கு சோர்ஸ் பண்ணி இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, சப்ளை கிடச்சிது. பட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு தெரியாது, வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை, இது ஃபுல்லாக லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஃபெயில் ஆகவும் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால எகைன் இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எகைன் இந்த சப்ளையில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸோ ஏன் மேலே போயிருக்கான், நமக்கு முன்னாடியே தெரியும். இது லிக்விடிட்டி தான், ஹண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. அதனால் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஓகேங்களா? சரி, வீடியோ ஒரு லாஸ்ட் 3 வீடியோ போய் பாருங்கள், அதில் வந்து இருக்கும். சரி, இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். எக்ஸ்ட்ரீமில் சப்ளை வந்து எடுத்துருக்கோம், ரீஃபண்ட்மெண்ட் போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஃபெயிலியர் பண்ணுறான். ஓகேங்களா? ஃபெயிலியர் பண்ணிட்டான். இப்போது நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரைட்டா? இங்கே லோ வந்து இங்கே இருக்குது. இது பிஓஎஸ். ஓகேங்களா? பிஓஎஸ் அண்ட் சோர்ஸ். ஸோ இதில் நமக்கு பிரேக் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து செல் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, மேலே சப்ளை இல்லை அப்படின்றனால நமக்கு இது சப்ளைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கணும், இப்போ பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இதை எடுக்க வேண்டாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை போட்டு காமிச்சேன். அப்படி இதை வந்து எடுத்துட்டோன்னா இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ லாஸ் ஆகுதேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம லாஸ் கொடுத்து தான் ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ அந்த லாஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ன்றது சின்னதாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுக்கிற என்ட்ரி இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் போகும். இப்போது மார்க்கெட் ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போக போகுது. இதில் என்ட்ரி எடுத்துருச்சு, மேபி இந்த சப்ளை ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதோட மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். ஒரு 1 டே 2 டேஸ்லேயே வந்துடும், 2 டேஸ் 3 டேஸ்லேயே வந்துடும். ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்டெல்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணலாம், சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இந்த சப்ளைலேருந்து இங்கே வந்து இருக்குது, கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் இருக்குது, இல்லைனா இல்லை. சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் யூடியூப் சேனல்லேருந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் வந்து தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு சப்போர்ட்டே இல்லை. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபே ஒரு 3 டேஸுக்கு 2-3 சப்ஸ்கிரைப் தான் வராங்க. 3 டேஸ் 5 டேஸுக்கு. ஸோ நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க், நான் ஓப்பனாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய என்ட்ரிஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போது நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லாம் ஓப்பனாக எல்லாருமே மறைச்சி பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்படி எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நான் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்றப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட்னா
ஒரு லைக் பட்டன் அமுக்குங்க. அப்புறமா கமெண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதாவது அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு நாலேஜபிளான வீடியோ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.